நம்ம எல்லா பார்ட்லேயும் 2 செக் பாயிண்ட் தான் பார்த்தோம். இந்த பார்ட்லேயும் 2 செக் பாயிண்ட் தான். ஆனால் இன்னும் நிறையா பார்ட் வரும். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேமு. அதனால் இன்னும் நிறையா பார்ட் வரும். எங்கே பார்த்தாலும் இந்த பைப்பை போட்டுடுறானுங்க. சரி, நம்ம இப்போ பைப் மேலே ஏறி போகலாம். பயபுள்ள அந்த பொண்ணு கூட போகாதுன்னு இருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அந்த பொண்ணு கூட போனனால இப்போ நம்ம அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம கத்திக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது கத்தி வந்து. கொஞ்சம் கீர்ச்சினாலும் ஆள் தான். இப்போ வந்து நம்ம சாண்ட் டைமர் கிட்ட வந்தாச்சு. சாண்டே இல்லாத எப்படி நான் சாண்ட் டைமர் ஆகும்? ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். இப்போ நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ இங்கே என்னென்னா ரொட்டேட் ஆகினே இருக்குது. இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே வந்து செத்துருவோம். இன்னொரு கிஃப்ட்டு கிட்ட வந்தாச்சு. நம்மளுக்கு கிஃப்டாக வந்து நோட்டு கிடச்சிருக்கு. சரி, வந்து கிஃப்ட்லாம் பிடிச்சாச்சு. ஆனால் பங்கமாக வச்சுருக்கானுங்க இந்த ட்ரெயினை. சரி, இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணலாம். எனக்கு இந்த ட்ரெயினை பார்க்கும்போது வந்து இந்த டெம்பிள் ரனில் வந்து நம்ம ஒரு சுரங்கப்பாதையில் வந்து ட்ரெயின் கேம் விளாடுவோம்ல, அந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும் என்ன இருக்குன்னு. ஆனால் அந்த கேமுக்குள்ளே அந்த சுரங்கப்பாதையில் ட்ரெயின் வர மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். சரி, இப்போ நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ இன்னும் செக் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. நம்ம செக் பாயிண்ட்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம வந்து கிளியராக தான் இருக்குது. ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது அங்கே தான் ஆப்பே இருக்குன்னு. குள்ளேருந்து வந்தாச்சு. வந்த உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாலம் இருக்குது. சரி, நம்ம இப்போ மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி வந்தாச்சு. அப்படியே காற்றுலேயே வந்து ஆடுது இதெல்லாம். இது மேலேருந்து ஏறி வந்த பிறகு என்னென்னா இந்த டைம் கிளாக்கில் வந்து டிங் டாங்னு ஆடும்ல, அது மாதிரி ஆடின்னு இருக்குது. கொஞ்சம் மேலே பட்டாலும் தூக்கி போட்டுருவானுங்க போல. என்னாச்சு? சார், நம்ம இப்போ இன்னொரு கிஃப்ட் கிட்ட வந்தாச்சு. ஒரு லொக்கேஷன் போகும்போது ஒரு கிஃப்ட் வைக்கிறாங்க. இங்கே என்ன கிஃப்ட்டுன்னு தெரில. நம்மளுக்கு வந்து அடுத்த கிஃப்டாக வந்து பேங்கிள் கிடச்சிருக்கு. அது பேங்கிள் இல்லடா, பிரேஸ்லைட்டா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டே குட்டி, நீ கரெக்டாக தான் சொன்ன. அது பேங்கிள் இல்லை, அது பிரேஸ்லைட் தான். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெயின் மேலே தான் நடந்துன்னு இருக்கோம். கீழே குஞ்சு பார்த்த பிறகு தான் ட்ரெயினுன்னே தெரியுது. ட்ரெயின் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்னும் செக் பாயிண்ட் கிட்ட நம்ம வந்தாச்சு. இன்னும் போக போக டிஃபிகல்ட்டாக தான் போகுது. ஒரு மலையை தொட்டுட்டு வர மாதிரி இருக்குது இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி வர்றதுக்குள்ளே. சார், படிஸ், நம்ம செக் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.